மும்பை ரயில் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட 12 பேருக்கு மும்பை உயர்நீதிமன்றம் விடுதலை அளித்துள்ளது. 2006ஆம் ஆண்டு ஜூலை 11இல் 7 மின்சார ரயில்களில் குண்டுவெடிப்புகள் நிகழ்த்தப்பட்டன. இந்த சம்பவம் நாட்டையே உலுக்கிய நிலையில் இதில் 180 பேர் உயிரிழந்தார்கள், 829 பேர் காயமடைந்தார்கள். இந்த தாக்குதலுக்கு தொடர்புடையவர்களாக கருதப்பட்ட சிமி இயக்கத்தைச் சேர்ந்த 13 பேர் கைது செய்யப்பட்டனர். 9 ஆண்டுகள் கழித்து 2015இல் 12 பேர் குற்றவாளிகள் என்றும் ஒருவரை விடுதலை செய்தும் மும்பை விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மீதமிருந்தவர்களில் 5 பேருக்கு மரண தண்டனையும் 7 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டது. இந்த தண்டனைகளை எதிர்த்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்திருந்தனர். அதைத் தொடர்ந்து இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு 19 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றவாளிகள் அனைவரும் விடுதலை செய்யப்படுவதாக இன்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட 12 பேரின் குற்றங்களை நிரூபிப்பதில் அரசு தரப்பு முற்றிலும் தோல்வியடைந்திருப்பதாக தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு தரப்பில் அளிக்கப்பட்டிருக்கும் சாட்சியங்கள் எதுவுமே குற்றம் சாட்டப்பட்டவர்களை குற்றவாளிகள் என நிரூபிக்க போதுமானதாக இல்லை என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். பல்வேறு சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த 12 பேரும் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் தீர்ப்பை கேட்டவுடன் தங்களுடைய வழக்குரைஞர்களுக்கு அவர்கள் நன்றியை தெரிவித்தனர். குற்றவாளிகளில் 5 பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையையும் 7 பேருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையையும் உறுதி செய்ய மறுத்து மும்பை நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்து தீர்ப்பளித்துள்ளது.